பட்டலந்த ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே அழைக்கப்பட்டேன். முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கை. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காணொளி ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். 1999 ஆண்டு பட்டலந்த ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே தன்னை விசாரணைக்கு அழைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் 87 ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாகவும் அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பட்டலந்த ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். சப்புகஸ்கந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்ததாகவும் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன தன்னை தொடர்பு கொண்டு இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்டலந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய கலனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கொட அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதன் பின்னர் 1994 ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டலந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்ததாகவும் அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்போது போலீஸ் மா அதிபர் ஊடாக வீடுகளை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. அதனை தவிர்த்து தனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் யாரும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒளித்து வைத்திருக்கவில்லை எனவும் எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். මට අදාළ වන්නේ නැහැ. ඒ වාර්තාව මම සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරනවා. බටලන්ද කොමිෂන් වාර්තාව හංගාගෙන සිටියා කියා කිසිවෙකුටවත් චෝදනා කළ නොහැකි.